ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் நம்மளோட திருவண்ணாமலை பயணத்தை பற்றி பார்த்தோம். கூடவே நம்ம அண்ணாமலையார் கோயிலை பற்றின ஒரு சில முக்கியமான தகவல்களையும் பார்த்தோம். சாமி தரிசனமும் ரொம்பவுமே சிறப்பாக அமைஞ்சுது. அன்னதானத்தையும் திருப்தியாக சாப்பிட்டு முடித்த கையோட கார்லேயே அப்படியே ஒரு ரவுண்டு கிரிவலமும் போனோம். காலையில் 11:30க்கெல்லாம் கிரிவலத்தை முடிச்சுட்டு நம்மளோட 2வது கோயில் தரிசனத்தை நோக்கி நம்மளோட பயணத்தை ஆரம்பிச்சிருக்கோம். பெண்களின் சபரிமலை அப்படின்னு அழைக்கப்படுற மேல்மருவத்தூரில் தாங்க நம்மளோட 2வது கோயில் தரிசனம் அமைய போகுது. திருவண்ணாமலையிலிருந்து மேல்மருவத்தூர் டிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 99.5 கிலோமீட்டர்ஸ், ட்ராவல் டைம் 1.5 hours. ஸோ எப்படியும் நம்ம 1 மணிக்கெல்லாம் கோயிலை ரீச் பண்ணிடலாங்க. ரூட் பார்த்தோம்னா திருவண்ணாமலையிலிருந்து செஞ்சி வழியாக திண்டிவனம், அச்சரப்பாக்கம், அடுத்ததான் நம்ம மேல்மருவத்தூருங்க. இந்த ரூட்டில் ரோட் கண்டிஷன் ரொம்பவுமே பக்காவாக இருக்குங்க. டிராஃபிக்கும் ஜாஸ்தியாக இல்லை. ஸோ ட்ராவல் டென்ஷன் இல்லாமல் டிரைவிங்கும் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. இப்போ நாம் செஞ்சி ரீச் பண்ணியிருக்கோம். செஞ்சி இனிமே நமக்கு ஞாபகம் வர்றது செஞ்சி கோட்டை தான். தமிழ்நாட்டு மன்னர்கள் வாழ்ந்த அரண்மனைகளில் இந்த செஞ்சிக்கோட்டை அரண்மனை மட்டும்தான் எஞ்சி இருக்கிறதா சொல்லப்படுது. இங்கே போகிற வழியில் 2 பக்கமும் இந்த மாதிரி நிறைய மலைகளை பார்க்க முடியுது. இந்த மலைகள் எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவுமே வித்தியாசமாக இருக்குது. அதாவது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா, லட்சக்கணக்கான சின்ன சின்ன பாறைகளை ஒரே இடத்துல குவிச்சு வச்ச ஒரு குவியல் மாதிரி தான் இருக்குது இந்த மலைகள். நீங்களும் பாருங்கள். So high I'm hypnotized. What's up is down, what's left is right. Chasing stars and holding you. I can't see the end, but we'll see it through. பார்த்தீங்களா, ரோட்டோட 2 பக்கமும் இந்த மலைகள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. சரிங்க, இப்போ ஒரு குட்டி பிரேக் எடுத்துக்கலாம். பட் இந்த டைம் டீ பிரேக் இல்லை, உச்சி வெயில் இல்லையா, ஸோ கரும்பு ஜூஸ் குடிக்கலாம் வாங்க. கரும்பு ஜூஸுமே நல்லா எனர்ஜெட்டிக்காக ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். இந்த மாதிரி சம்மர் டைமில் வெளியில் போகும்போது பாட்டில்டு ஜூஸஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நேச்சுரல் ஜூஸஸ் எங்கெல்லாம் நல்லபடியாக கிடைக்குதோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வாங்கி குடிங்க. இப்போ ஆத்தூர் டோல் கிராஸ் பண்ணுறோம். மேல்மருவத்தூருக்கு வந்தாச்சுங்க. என்ட்ரன்ஸ்லேயே பார்க்கிங் சார்ஜ் 50 rupees வாங்கிட்டு தான் உள்ளே நம்மளை அலோவ் பண்ணுறாங்க. இங்கே நமக்கு பேத் அண்ட் டாய்லெட் ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்குது. 10 rupees per head சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ டைம் பார்த்தோம்னா சரியாக 1 மணி ஆகுது. ஸோ நம்ம ரிஃப்ரெஷ் ஆகிட்டு நேராக தரிசனத்துக்கு போயிடலாம். இங்கே சாமி தரிசன நேரம் பார்த்தோம்னா திங்கள், புதன், வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் காலையில் 3 மணிலேருந்து மதியம் 1 மணி வரை, அதுக்கப்புறம் மதியம் 3 மணிலேருந்து இரவு 8 மணி வரை. ஞாயிறு, செவ்வாய், வெள்ளிக்கிழமைகள், அமாவாசை, பௌர்ணமி நாட்கள், அப்புறம் இந்த கோயிலில் நடைபெறும் விழாக்களின் போது எந்த ஒரு நேர கட்டுப்பாடும் இல்லாமல் பகல் முழுவதும் சாமி தரிசனம் பண்ண முடியுங்க. இங்கேயும் நமக்கு சாமி தரிசனம் ரொம்பவுமே சிறப்பாக அமைஞ்சுதுங்க. இங்கே புதுசாக ஒரு அன்னதான கூடம் ஸ்டார்ட் பண்ணி மதியம் 12 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் அன்னதானம் நடக்கிறதா கேள்விப்பட்டு வந்தோம். சுட சுட பச்சரிசி சாதத்தோடு சேர்த்து ஸ்வீட், 3 வகையான பொரியல், சாம்பார், ரசம்,
தயிர், அப்பளம்னு அன்னதானமும் ரொம்பவுமே சிறப்பா இருந்ததுங்க. பட் இந்த அன்னதான கூடம் கோயில்ல இருந்து கொஞ்சம் பின்னாடி தள்ளி இருக்கு. இருந்தாலும் கூட நாம ஈஸியா போக வர ஷேர் ஆட்டோஸ் அவைலபிளா இருக்குங்க. அப்புறம் இந்த கோயில் வளாகத்துக்குள்ளேயே பார்த்தோம்னா, கோயில் நிர்வாகத்தால நடத்தப்படுற ஸ்கூல்ஸ், காலேஜஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் கூட இருக்குங்க. இந்த கோயிலுக்கு நிறைய சிறப்பம்சங்கள் இருக்குங்க. அதுல ரொம்பவுமே முக்கியமான சிறப்பம்சம்னு பார்த்தோம்னா, இங்க பெண்களுக்கு அளிக்கப்படும் முக்கியத்துவம் தாங்க. அதாவது இந்த கோயில்ல பார்த்தோம்னா, பெண்கள் எல்லா நாட்களிலும் கோயில் கருவறை வரைக்கும் போய் அம்மனை வழிபட முடியுங்க. அது மட்டும் இல்லாம தாங்கள் சார்ந்த மன்றங்கள் மூலமா வரும்போது பெண்கள் தங்கள் கைகளாலேயே அம்மனுக்கு அலங்காரம், அர்ச்சனை இதெல்லாம் கூட பண்ணறதுக்கான வாய்ப்பு கிடைக்குங்க. இங்க பெண்களும் விரதம் இருந்து மாலை அணிந்து இருமுடி செலுத்த முடியுங்க. அதனால தான் மேல்மருவத்தூரை பெண்களின் சபரிமலை அப்படின்னும் அழைக்கிறோங்க. ஒவ்வொரு அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்கள்ல பார்த்தோம்னா இங்க ரொம்பவுமே பிரம்மாண்டமா வேள்விகள் நடத்தப்படுங்க. இந்த கோயில்ல பிரத்யேகமா கொண்டாடப்படும் விழாக்கள்னு பார்த்தோம்னா சித்ரா பௌர்ணமி, தைப்பூச ஜோதி மற்றும் இருமுடி, ஆடிப்பூர கஞ்சி வாத்தல் மற்றும் பாலாபிஷேகம், அப்புறம் நவராத்திரி விழாக்கள் இதெல்லாமே சொல்லலாம்ங்க. இது போன்ற விசேஷ நாட்களில் நம்ம வரும்போது பார்த்தோம்னா, இப்போ நம்ம இங்கே லென்த்திய சைடில் ஒரு கியூ பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம் இல்லைங்களா, அது ஃபுல்லாகவே சக்திகள் கூட்டம் நிரம்பி வழியுங்க. இங்கே கோயிலில் மட்டும் இல்லைங்க, நாம் வர்ற வழியில் அச்சரப்பாக்கத்துல இருந்தே பார்த்தோம்னா கூட எங்கே பார்த்தாலும் செவ்வாடை கூட்டங்களாக தாங்க இருக்கும். இந்த கோயிலில் எங்களுக்கு பர்சனலாக பிடிச்ச ஒரு விஷயம்னு பார்த்தோம்னா, தெய்வத்துக்கு முன்னாடி எல்லாருமே சமம் அப்படிங்கிறத உணர்த்துற வகையில் ஒரே ஒரு தரிசன கியூ மட்டும்தாங்க பார்க்க முடியுது. சிறப்பு கட்டண தரிசனம் எல்லாம் எதுவும் இல்லைங்க. அப்புறம் அர்ச்சனை எல்லாமே பார்த்தோம்னா 108, 1008ன்னு எல்லாமே தமிழில் தாங்க இருக்கு. சின்ன சின்ன கிராமங்களில் தொடங்கி இந்தியா முழுவதும் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளில் கூட ஆயிரக்கணக்கான ஓம் சக்தி வார வழிபாட்டு மன்றங்கள் தொடங்கப்பட்டு ரொம்பவுமே சிறப்பாக இயங்கிட்டு வருதுங்க. இங்கே கருவறை பணி, அன்னதான பணி, தூய்மை பணி இதெல்லாமே செய்யறது ரொம்பவுமே சிறப்புங்க. இந்த பணிகளை செய்யறதுக்கு ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கும் ஏதாவது ஒரு மன்றத்தை நியமிக்கிறாங்கங்க. அப்படி நியமிக்கப்பட்ட மன்றத்தில் இருந்து வாலண்டியர்ஸாக வரும் சக்திகள் இந்த பணிகளை ரொம்பவுமே நேர்த்தியாக செய்கிறாங்கங்க. ஸோ இந்த மாதிரி நாம் இங்கே சாமி தரிசனம் செய்ய எப்போ வேணாலும் தனிப்பட்ட முறையிலும் வரலாம். அதே சமயம் குறிப்பிட்ட நாட்களில் மன்றங்களோடு சேர்ந்து நாம் இங்கே வரும்போது மேற்கண்ட பணிகளை செய்யக்கூடிய வாய்ப்பும் நமக்கு கிடைக்குங்க. இந்த கோயிலோட வரலாறுன்னு பார்த்தோம்னா 1966ஆம் ஆண்டு தமிழகத்தில் வீசின புயலால் இங்கிருந்த ஒரு வேப்பமரம் அடியோட சாஞ்சிருக்குங்க. அந்த வேப்ப மரத்தோட வேர்பகுதியில இருந்து சுயம்பா ஒரு கல் வெளிப்பட்டிருக்குங்க. ஏற்கனவே இந்த மரத்துல கொஞ்சம் கூட கசப்புத்தன்மை இல்லாம இனிப்புத்தன்மையோட பால் வடிந்ததாகவும் சொல்லப்படுதுங்க. அதனால அந்த மரத்துக்கு கீழே வெளிப்பட்ட சுயம்புவை ஒரு கூரை போட்டு அம்மனா அந்த பகுதி மக்கள் வழிபட்டுட்டு வந்திருக்காங்கங்க. அந்த சமயத்துல தான் சின்ன வயசுல இருந்தே அம்மன் மீது மிகுந்த பற்றும் ஈடுபாடும் கொண்ட பங்காரு அடிகளார் அவர்களின் மூலமா அன்னை ஆதிபராசக்தியின் வெளிப்பாடு தான் இந்த சுயம்பு அப்படின்னு அருள்வாக்குல சொல்லப்பட்டிருக்குங்க. அதன் பிறகுதான் 1977ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 25ஆம் தேதி இந்த சுயம்புக்கு பக்கத்திலேயே 3 அடி உயர பீடத்தின் மீது அன்னை ஆதிபராசக்தியின் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்குங்க. 1974லேயே பார்த்தோம்னா சப்தகன்னி சன்னதி அமைக்கப்பட்டிருக்கு. அந்த சன்னதிக்கு மேற்கூரை இருக்காது. பட் ரொம்பவுமே தெய்வீக தன்மையோட ஒவ்வொரு சன்னதியையும் வடிவமைச்சிருக்காங்கங்க. ஏவல், பில்லி, சூன்யம் போன்ற தீய சக்திகள்கிட்ட இருந்து நம்மளை காப்பாற்றக்கூடிய அதர்வன பத்ரகாளி சன்னதியும் இங்கே அமைஞ்சிருக்குங்க. இங்கே வர சக்திகள் தங்களோட நியாயமான வேண்டுதல்களை அன்னை ஆதிபராசக்தி நிறைவேற்றி தருவதா சொல்றத நம்மளால பார்க்க முடியுங்க. வெளியூர்கள்ல இருந்து சாமி தரிசனம் செய்ய வரும் சக்திகள் இங்க தங்குறதுக்கு வசதியா பார்த்தோம்னா ரூம்ஸும் அவைலபிளா இருக்குங்க. மேல்மருவத்தூர் 21 சித்தர்களின் ஜீவ சமாதிகள் ஒன்றிணைந்த இடமா இருக்கிறதால இந்த கோயில் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடம் அப்படின்னு அழைக்கப்படுதுங்க. இங்க ஜாதி, மதம், இனம் அப்படின்னு எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம யார் வேணாலும் கோயிலுக்குள்ள வந்து அன்னையை வழிபட முடியுங்க. இனி அடுத்தடுத்து வரப்போற ஜெனரேஷன்ஸ் நல்ல வகையில அமையணும்னா நாம எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, நம்மளோட குழந்தைகளை குழந்தை பருவத்திலிருந்தே அவங்கவங்க மதம் சார்ந்த ஒரு நல்ல ஆன்மீக ஈடுபாட்டோட வளர்த்துறதுங்கிறது ரொம்பவுமே அவசியம்ங்க. ஏன்னா லட்சக்கணக்கில் நாம பணத்தை செலவு பண்ணி கற்றுக் கொடுக்குற கல்வி மூலமா அவங்களுக்கு தெரியாத இல்லை தெரிஞ்சும் புரியாத நன்மைகள், தீமைகள், நல்லொழுக்கம், நற்பண்புகள், நன்னெறி வாழ்வியல் முறைகள் இதை எல்லாமே ஒரு சிறந்த ஆன்மீகமானது குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்குங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லைங்க.
ஈவினிங் 6 மணிங்கும்போது ஆத்தூர் டோல்கேட் ரீச் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் மழை வேற வர மாதிரி இருக்கு. ஒரு டீ பிரேக். இங்கே டீ, மெதுவடை, வாழைப்பூ வடை 3மே நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. சேலம் நெருங்கும் போதே மழை பயங்கரமாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வீட்டுக்கு போகும்போது எப்படியும் 11 மணிக்கு மேலே ஆயிடும். ஸோ வர வழியிலேயே 9 மணிக்கெல்லாம் டின்னர் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. சேலத்துக்கு இந்த பக்கம் பார்த்தோம்னா கொஞ்சம் கூட மழை இல்லை. நாம் நினச்ச மாதிரியே ஒரே நாளில் 2 கோயில்லையும் சிறப்பாக தரிசனம் பண்ணிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம கூட சேர்ந்து பயணிக்கிறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே நம்ம கூட சேர்ந்து பயணிக்கிறவங்க, இதுக்கப்புறம் புதுசாக நம்ம கூட சேர்ந்து பயணிக்க வரப்போகிறவங்கன்னு முகம் தெரியாத உங்கள் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள்ங்க. நம்மளோட பயணம் உடனுக்குடனே உங்களை ரீச் பண்ணணும்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அடுத்த ட்ராவலுக்கு சீக்கிரமே ரெடியாகிருங்க.